வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருடைய சமாதானம் நம்ம எல்லாரும் கூட இருப்பதாக. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மேரேஜுக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்கோம். நம்ம மேரேஜ் ஏஜை ரீச் பண்ண போகிறோம். நம்ம ஒரு வேலைக்கோ இல்லை படிப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மேரேஜ் ஃபேஸ்குள்ளே போகிறதுக்கு நம்ம ரெடியாக போகிறோம். வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜில் கூட இருக்கலாம், என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த மேரேஜுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக கூட இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இதை ப்ரீ மேரிட்டல் டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 7 விஷயம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு நியூ பிகினிங், நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது மேரேஜ்னு வரும்போது. அதுவும் இல்லாமல் நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருப்போம். இப்போத்துலேருந்து நம்ம டீனேஜில் இருந்து நம்ம மேரேஜ் லைஃப் பற்றி எல்லாருமே நிறைய கனவு கண்டு, இப்போது மெயினாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணுன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சதுலாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதில் வந்து போடுற ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இதில் வந்து நிறைய இப்போ கப்புள் வீடியோன்னு ஒன்று போடுறாங்க. கப்புள் ஷார்ட்ஸு, அவங்க டான்ஸ் பண்ணுறது, அவங்களோட லைஃப் பற்றினது, அந்த என்ஜாய்மெண்ட், அந்த மாதிரி ஃபேஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ நம்ம இதில் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அஸ் அ சொசைட்டியாக நம்ம இப்போ வரைக்கும் டில் மேரேஜ் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பிரைட் சைடு மட்டும்தான். இன்ஃபேக்ட் நீங்கள் லவ் பண்ணுறவங்க கூட மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லி பிரிஞ்சவங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்? ஏன்னா நம்மளுக்கு வந்து சினிமாலையும் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள்லையும் நம்ம பார்க்குறது வந்து மேக்ஸிமம் ஒரு பிரைட் சைட் ஆஃப் மேரேஜை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் மேரேஜுக்கு இன்னொரு சைடும் இருக்குது. லைக் காயின்ஸ் ஹேவ் 2 சைட்ஸுன்ற மாதிரி ஒரு சைட் ஆஃப் மேரேஜை தான் எல்லா சினிமாவும் போர்ட்ரே பண்ணுது, எல்லா யூடியூபர்ஸ் போர்ட்ரே பண்ணுறாங்க. பட் அவங்களோட ரியல் லைஃப் எப்படி இருக்குன்றது வி டசன்ட் நோ. நான் வந்து உங்களை பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். நான் இப்போ என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு கொண்டு விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப் அண்ட் டவுன்ஸ். நம்ம இது வரைக்கும் உங்களோட லைஃப்பை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ், ரோலர் கோஸ்டர்ஸ்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ மேரேஜ்க்கு அப்புறமும் அதே விஷயம் தான் கண்டினியூ ஆகுது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் மனுஷன் வந்து இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதுலேருந்து அவன் வேர்வை சிந்தி தான் சாப்பிட்ணும். கோடைக்காலம் மாறி காலம் வர மாதிரி அவனோட லைஃப் வந்து மாறிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து ஃப்ரம் பிகினிங் ஜெனசிஸ்லேயே ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ லைஃப் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நம்மளோட லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ மேரேஜ் லைஃப்குள்ளே போக போகிறீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போகாது, எப்போவுமே ஸ்மூத்தாக போகாது. நிறைய அப்ஸ் வரும், நிறைய டவுன்ஸ் வரும். சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு, சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற நிலைமைகள் வரும். சில நேரங்களில் வந்து நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்கள் வீக்காக இருந்தால் கூட நீங்கள் இன்னொரு உங்களோட பார்ட்னரை சப்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லோரும் வந்து கல்யாணம்னு சொன்னோடனே நல்லா சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடியாக வேண்டியது மென்டலி. ஏன்னா மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா தான் நம்மளால் கரெக்டாக மற்ற விஷயங்கள்லாம் நம்மளோட உடம்பை பார்த்துக்க முடியும், நம்மளை கேர் பண்ணிக்க முடியும், சுற்றி இருக்கிறவங்கள கேர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மென்டலி பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. என்ன நினச்சிக்கோங்கன்னா, நீங்கள் புது லைஃப்குள்ளே போக போகிறீங்க. காட் வந்து உங்களை நியூ பிகினிங்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அதில் வந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்த போகிறாரு. ஆனால் ஒரு தெரிஞ்சுக்கோங்க, என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார். உங்களோட லோவஸ்ட் பாயிண்டில் மனுஷங்க யாருக்குமே தெரியாத பிரச்சனை வரப்போது கூட ஆண்டவர் உங்கள் கூட இருக்க போகிறாரு. காட் வந்து அழகாக பார்க்குறாரு மேரேஜை. வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விஷயம். காணா ஒரு கல்யாண வீட்டில் தான் அதிசயத்தை செய்கிறாரு இல்லையா ஆண்டவர். ஃபஸ்ட்டு ஆதாமும் ஏவாளும் மனுஷியாக தான் படைச்சு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக தான் ஆண்டவர் உருவாக்குறாரு. ஸோ உங்களை ஃபேமிலி ஆக்குறதுல வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்படிலாம் ஒப்பிடுறாருன்னு நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து பிதாவாகிய தேவன் அவங்களோட மனைவின்ற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுவார். அதே இது புதிய ஏற்பாட்டில் சர்ச்சுக்கும் கிரைஸ்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ
இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு மேன்மை கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்றப்போ நீங்கள் இதுக்குள்ளே நுழையும் போது தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம இந்த விஷயத்த பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் எழுந்திருந்தாலும் படுத்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் தேவனுக்காக செய்யுங்க. ஸோ நம்ம விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. நம்ம வந்து தேவனுக்காக தான் நம்ம வந்து வாழ போகிறோம், தேவனுக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மென்டலி தயாராகிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே போகணும். என்ன நடந்தாலும் காட் மேலே நான் டிபெண்ட்டாக இருப்பேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. இது வந்து டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பயமும் உண்டாகும். அப்போ தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் வந்து கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா தான் அவங்களால புத்தியுள்ள ஸ்திரீயாக ஒரு வீட்டை கட்ட முடியும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் உள்ளக்க போன உடனே கொஞ்ச நாள் வந்து சில பேர் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் எங்களுக்கு ரொம்ப அழகாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்கனாலே உங்கள் உலகம் மாறப்போகுது. இது வரைக்கும் உங்களோட அம்மா அப்பா எப்படி இருந்தாங்களோ உங்கள் லைஃப்பில், இனிமேல் அவங்களோட ரோல் கொஞ்சம் மாறப்போகுது. பட் அவங்க வந்து நம்ம லைஃப்பை விட்டு போயிடுவாங்க அப்படி கிடையாது. அவங்களோட ரோல் கொஞ்சம் மாறப்போகுது. நம்மளோட ஹஸ்பண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், நம்மளோட ஒய்ஃப் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இனிமேல் இட்ஸ் அன் அட்வென்ச்சரஸ் ஜேர்னி. அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கணும். சரி, நிறையா பேசிட்டோம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லேர்ன் டு அப்சர்வ். உங்களோட பார்ட்னருக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேதம் சொல்லுது, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரம் உள்ளவர்களாயும் பேசுகிறதற்கு கோவப்படுறதுக்கு தாமதிக்கிறவங்களாகவும் இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை செவிகளை திறந்து நிறைய கேட்கணும். நம்ம அவங்களுக்கு கேட்கணும். இந்த சென்ஸ் அவங்கள எப்படி பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற விதம் என்ன, அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்குது என்ன செஞ்சால் பிடிக்கலன்னு வி ஷுட் லேர்ன் டு அப்சர்வ். நம்மளோட பார்ட்னருக்கு எப்போவுமே நம்ம வந்து நம்ம பார்ட்னருக்கு வந்து நம்மளை பிடிக்கணும். நம்மளை வந்து ஒருத்தவங்க ரொம்ப லவ் பண்ணால் யார் வேணாம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர வேதம் சொல்லுது, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கலன்னு தெரிஞ்சு நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ அன்பாக அவங்க நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே லவ்வை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். ஒரு சில கப்பிள்ஸ்லாம் பார்த்துருப்போம், நம்ம 20-30 இயர்ஸ் ஆகிருக்கும் அவங்க மேரேஜ் ஆகி. பட் ஸ்டில் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினா நம்மளோட பார்ட்னருக்கு பிடிக்காதுங்கிறதே தெரியாது. அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண தான் தெரியும். அதான் சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு 5 to 7 years ஆகும் ஒருத்தவங்க ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. பட் நம்ம வேதத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இறுதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல லேர்னிங் ப்ராசஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா மனுஷன் வந்து எந்த நேரத்தில் எப்படி மாறுவான்றது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, பேசிக் ரூல் 2 இருக்குது. இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம், ஃபாலோ த பேசிக் ரூல்ஸ். பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, ஸ்திரியானவள் தன் புருஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியணும், பயபக்தியாக இருக்கணும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ரூல் என்னன்னா, தன்னோட மனைவியை வந்து தன் சொந்த சரீரமாக பாவிச்சு அவ மேலே நேசிக்கணும். கர்த்தர் சபையை நேசிக்கிறது போல, இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நேசிக்கணும். ஸோ இதுதான் 2 பேருக்கு இருக்க பேசிக் ரூல். ஸோ இந்த பேசிக் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ கேட்காதீங்க, இப்போ சப்போஸ் என் ஹஸ்பண்ட் ஏதாவது தப்பான வழியில் போகிறாருன்னா அதுக்கும் நான் வந்து அவர் சொல்கிறது கீழ்ப்படியணுமா அப்படின்னு கேட்காதீங்க. கீழ்ப்படிதல்ன்றது எப்போவுமே கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். இப்போ அவங்க கோவக்காரங்களாக இருக்கிறது பைபிள் படி ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ கோவம் செஞ்சாலும் பாவம் செய்யாதேன்னு. அவங்க வந்து கோவத்தில் வந்து வேர்டிங்ஸ் தப்பாக பேசுகிறாங்களோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட நம்மளோட இருதயத்தை ஊற்றி நம்மளுக்கு வந்து ஜெபிக்க தெரியணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அது உடனே வராது, அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஆனால் நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த டைமில் வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தவங்க எமோஷ்னலாக இருக்கும்போது இன்னொருத்தவங்களும் எமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னா அங்கே வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது இன்னொருத்தவங்க ஸ்டெடியாக அதை கொண்டு போகிறதுக்கு தெரிகிறவங்களா இருக்கணும். இப்போ சப்போஸ் சில நேரம் கேர்ள்ஸுக்கு வந்து நிறையா டைமில் வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும். ஸோ அப்படி மூட் ஸ்விங் இருக்கும்போது அதை வந்து பார்ட்னராக இருக்கிற பாய்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அதே வந்து பாய்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போதோ இல்லை அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் ஆகும்போதோ, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சு நிறையா ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது அவங்களோட எமோஷன்ஸ் வந்து சில நேரம் டாமினேட் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து விமன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே
அவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க தெரியணும். ஸோ இந்த பேசிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு. தேர்ட் விஷயம், டோன்ட் ட்ரை டு பி டாமினேட்டிவ். என்றைக்குமே வந்து ஒருத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மேனிப்புலேட் பண்ணணுன்ற நிலைமைக்கு போயிடக்கூடாது. அது வந்து நம்ம ஏன் சில நேரம் பண்ணுவோன்னா, நம்மளுக்கு அவங்க மேலே வந்து ரொம்ப அன்பு வச்சுருவோம். ரொம்ப அபரீதமான அன்பு வச்சுட்டு ஓவர் பொசசிவ் ஆகிடுறது. இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்டில் வந்து நம்மக்கிட்ட கேட்காம அவங்க என்ன பண்ணலாம், நம்ம சொல்கிறதா அவங்க கேட்கணும் அப்படின்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுற நேச்சராக அந்த நேச்சர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நிறையா பிரச்சனைகள் வரும். அதனால வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட நடக்க போகிறது கிடையாது. பிரிவினை தான் ஜாஸ்தியாகும். ஓவர் த டைம் ஒருத்தவங்க மேலே ஜாஸ்தியாக அன்பு வைக்க இது வந்து குவைட் நேச்சுரல் தான். அவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிறதும் அவங்க தான் உலகம்னு நினைக்கிறதும் வந்து நேச்சுரல் தான். பட் நம்ம யாரை வைக்கிறோம், யார் நம்மளுக்கு வெரி வெரி ஃபர்ஸ்ட், இப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, படைத்தவர் வானத்தை பூமியை உண்டாக்குன தேவன். நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமா இந்த லைஃப்பை. ஸ்பிரிச்சுவலி பார்த்தோன்னா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து ஆண்டவர்கிட்ட போய் சேர்கிற வரைக்கும் இந்த லைஃப் வந்து ஒரு ட்ராவல் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த ட்ராவலில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பார்ட்னராக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தரை நேசிக்கும் போது தான் அந்த பலத்தால் நம்மளால் நம்ம பார்ட்னரை நேசிக்க முடியும். இதை குறித்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட்கிட்டேயோ ஒய்ஃப்கிட்டேயோ டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட தான் டிபெண்ட்டாக இருக்கணும். நம்ம யோவான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் அநேக கனிகளை கொடுப்பான். நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறோனாலே நம்மளோட லைஃப்பில் மேக்ஸிமம் டாமினேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆவியின் கனி தான். ஆவியின் கனியாக அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம். இதெல்லாம் தான் நம்மளோட மேரேஜ் லைஃப்பை லாங் டேர்மாக சஸ்டெயினபிளாக கொண்டு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினச்சிருந்தேனா தான் உன்னால் கனி கொடுக்க முடியும். நம்மளோட சொந்த முயற்சினாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், இம்ப்ரெஸ் பண்ண. அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். நான் என்னோடய லைஃப்பில் என்ன சொல்கிறேன், எனக்கு இருந்த ஒரு சில்லியான ஒரு ஆசை, ரொம்ப முட்டாத்தனமாக இருக்கும் அந்த ஆசை. ஆனால் இந்த வந்து நிறையா பொண்ணுங்களுக்கு வந்து இந்த ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியிலேருந்து டீனேஜ்லலாம் வந்து ரொம்ப சினிமா பார்ப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் பயங்கர சாங்ஸ் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிரிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. ஸோ அப்போ எனக்கு பெரிய ஆசையாக இருந்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து லிரிக்ஸ் பாடணும், எனக்காக அவங்க மேலே வச்சுருக்க லவ்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த கவிதை எழுதணும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதி எனக்கு அந்த பாட்டில் வர லிரிக்ஸ்லாம் டெடிகேட் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மியூசிக் மட்டும்தான் கேட்பாங்க, அவங்களுக்கு லிரிக்ஸே தெரியாது. ஃபஸ்ட்டு 2 லைன் தவிர மற்ற எல்லா லைனுமே அவங்களா போட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ரேராக தான் நடக்கும் இந்த விஷயம். பட் இது வந்து எதுக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாரு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதில், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. ஆனால் இது எனக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்கு எதுக்காக இது கொடுத்துருக்காரு, சினிமா பாட்டு கேட்டுட்டு அதில் என்னென்னமோ வார்த்தை வரும். சினிமா பாட்டில் வந்து நல்ல வார்த்தைகளும் வரும், தீய வார்த்தைகளும் வரும், ஆண்டவர் பிரியமில்லாத வார்த்தைகளும் வரும், சாபமான வார்த்தைகளும் வரும். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அதை உட்காந்து ஒருத்தவங்க வந்து ரசிச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான், அதுதான் உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுதான் உனக்கு தேவையா? நான் உன்னை நித்திய வழியில் நடத்துறதுக்காக உனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்து ஒரு குடும்பம் கொடுத்து உன்னை நடத்தி கொண்டு போகிறேன், உனக்கு இது தேவையான்ற மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன். நம்மளோட மனசில் வந்து நம்மளுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த பாவங்கள்லேருந்து நம்ம முழுமையாக நீங்க முடியாத மாதிரி. ஸோ அப்போதுலேருந்து நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம சில சினிமாவில் வந்து ரொம்ப அப்சர்ஸ்டாக பார்த்துருக்கலாம் சில கேரக்டர்ஸை. ஸோ அதே கேரக்டர் தான் என்னோடய லைஃப் பார்ட்னராக வரணும் அப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரியல் லைஃப்பில் அப்படி வராது. சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் இருக்கலாம். பட் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்ம வந்து இயேசுவுக்குள்ளே வாழும்போது, இயேசுவுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளோட நோக்கம் எப்படி இருக்கணும், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பூமியின் ஆசையெல்லாம் கம்மி தான். நம்ம வந்து உன்னதத்தின் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யும்படியாக
ஊழியம் இந்த சென்ஸ் நம்ம விசுவாசியாக இருந்தாலும் அது ஒரு ஊழியம் தான். நம்ம வந்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இன்பார்னா ஸ்கில்ஸ் வச்சுருக்காரு. இறக்க செய்கிற குணமாக இருக்கலாம், அமைதியான குணமாக இருக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஆவி பெற்றிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வரத்தை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட பொக்கிஷத்தை வந்து பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் நம்மளோட லைஃப்பில் ஓட போகிறோம் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் படி பார்த்தோன்னா அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளோட பார்ட்னர் வந்து நம்மளை கேர் பண்ணிக்கணும், நம்மளை நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் வந்து கொடுப்பாரு. ஸோ இதுதான் முக்கியம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எனக்கு இருந்த ஆசை மாதிரி இந்த சில்லி மேட்டரில் ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை. மெயினான விஷயம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, அப்படி ஆண்டவர் நம்மளை பிளெஸ் பண்ணிட்டாருன்னே வி ஆர் வெரி 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 பிளெஸ்ஸர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஃபேஸில் இருக்கலாம், இல்லை புதுசாக மேரேஜ் ஆகிருக்கலாம். உங்களுக்கு வந்து அச்சோ இவங்க ஏன் இப்படி நம்மளுக்குள்ளே சண்டை வருது, உங்களுக்குள்ளே நிச்சயமாக இந்த டைமில் சண்டை வந்திருக்கலாம். ஏன் சண்டை வருது, ஒருவேளை இது காட்ஸ் வில் இல்லையோ, ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் வேறு யாரையோ சூஸ் பண்ணிட்டோமோ, அதனால தான் சண்டை வருதோ நம்மளுக்குள்ளே அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. முளையிலேயே அந்த எண்ணத்தை வந்து கிள்ளி எறிஞ்சிருங்க. ஆண்டவருடைய சித்தப்படி நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்திருந்தீங்க, அவங்களுக்கு திருமணம் நிச்சயப்பட்டிருக்கோ இல்லை திருமணம் ஆகியிருக்கோ, ஆண்டவருடைய சித்தத்தின் படி கேட்டு நடந்திருக்குன்னா அது ஆண்டவருடைய சித்தம் தான். ஆண்டவருடைய சித்தம் வந்தால் எந்த பிரச்சனையுமே வராது, சண்டையே இருக்காது அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை மாற்றிக்குவோம். எல்லாரோட லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து அந்த மேரேஜ் ஆகிறதுக்கு அந்த உடன்படிக்கை பண்ணுறப்போவே உயர்விலும் தாழ்விலும் எந்த நிலைமையிலும் கூட இருப்போம்னா எல்லாருமே சொல்லி மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட லைஃப்லையும் வந்து மேரேஜ்னாலே அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதில் இருக்க மேரேஜ்ன்றப்போ 2 ஃபேமிலி வேற இணையுது. ஸோ எல்லா மனுஷங்களும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அப்படியே லைஃப் வந்து இனிமேல் நம்மளுக்கு ஸ்மூத் பெட்டாக போயிடும், கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் எங்கேயுமே அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொன்னது எல்லாமே, நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், ஸோ உனக்கு உபத்திரவம் இருந்தாலும் என்கிட்ட வா, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். தினமும் நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்மளுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு வாசிக்கிறோம். ஸோ தினமும் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் அடுத்த மிச்ச காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.